நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சி ஷார்ப்பில் ஏசிங் அண்ட் அவைட் வச்சு அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் பார்க்க போகிறோம். பேசிக்காக அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெஸ்பான்சிவ் அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் இருக்கும்போது எதுக்கு அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் போகிறாங்கன்னா ரெண்டுத்துக்கும் இடையே நிறைய வேறுபாடு இருக்குது. சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஐஓ ரிலேட்டடான ஆப்ரேஷன் நடக்கும்போது என்னன்னா அப்ளிகேஷன் வந்து பிளாக் ஆயிரும். அந்த டைமில் அப்ளிகேஷனால் எந்த ஒரு ஆக்ஷனையும் ஃபர்தராக பண்ண முடியாது. அந்த ஐஓ ஆப்ரேஷன் முடிக்கிற வரைக்கும் அந்த சிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் அந்த பர்டிகுலர் லைன்ல தான் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அது வெயிட் பண்றதுனால என்ன ஆகும்னா சிபி யூசேஜ் வந்து டிராப் ஆகும், அதே மாதிரி நிறைய மெமரி வந்து கன்சியூம் ஆகும். இந்த ஒரு யூசேஜ்னால என்னன்னா ரிசோர்ஸ் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்ல எஃபெக்டிவா வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் இருக்கு. அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்ல அப்ளிகேஷனை ஒரு ரெஸ்பான்சிவா நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஐஓ ரிலேட்டடான ஆப்ரேஷன் நடந்தால் ஃபர்தராக அந்த லைன்லேயே பிளாக் ஆகாமல் ப்ரோக்ராம் வந்து ஃபர்தராக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் யூஏயில் சிங்க்ரனஸ், அசிங்க்ரனஸ், ஷோ மெசேஜ் இந்த மாதிரி 3 பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிங்க்ரனஸ், அசிங்க்ரனஸ் அப்புறம் ஷோ மெசேஜுக்கு ரிலேட்டிவான லைனையும் நான் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ரிலேட்டடுக்கு நான் வந்து த்ரெட் டாட் ஸ்லீப் 10,000 போட்டிருக்கேன். அதே மாதிரி அசிங்க்ரனஸ் இதுக்கு அவைட் டாஸ்க் டாட் டிலே 10,000 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஷோ மெசேஜில் மெசேஜ் வந்து ஷோ பண்ணுறதுக்கு நான் வந்து இதில் லைன் எழுதியிருக்கேன். அதே மாதிரி சிங்க்ரனஸ்க்கும் அசிங்க்ரனஸ்லையும் நான் வந்து மெசேஜை ஷோ பண்ணுறதுக்கும் லைன் எழுதியிருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எப்படி சிங்க்ரனஸ் அண்ட் அசிங்க்ரனஸ் ஒர்க் ஆகுது நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு நான் சிங்க்ரனஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நான் சிங்க்ரனஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்னால் அப்ளிகேஷனை மூவ் பண்ண முடியல. ஷோ பட்டன் இந்த மாதிரி எந்த இதையுமே வந்து என்னால் கிளிக் பண்ண முடியல. ஸோ ஒரு 10 செகண்டுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்படியே ஹோல்ட்லேயே இருக்கும். இப்போது சிங்க்ரனஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லி மெசேஜ் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் அப்ளிகேஷன் வந்து மூவ் பண்ண முடியுது. அதே மாதிரி நான் அசிங்க்ரனஸை நான் கிளிக் பண்ணுறேன். அசிங்க்ரனஸை கிளிக் பண்ணும்போது என்னால் மூவ் பண்ண முடியுது. ஷோ மெசேஜையும் கிளிக் பண்ண முடியுது. ஸோ இதான் வந்து சிங்க்ரனஸுக்கும் அசிங்க்ரனஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அசிங்க்ரனஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அதோட மெசேஜ் ஓகே. இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். அது பேசிக்காக என்னென்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது ஒரு த்ரெட் ரன் ஆகும். அந்த த்ரெட்டு தான் வந்து யூஏ த்ரெட்டு இல்லைன்னா மெயின் த்ரெட்டு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்க்ரனஸ் கிளிக் பண்ணும்போது இந்த மெயின் த்ரெட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் டாட் ஸ்லீப் வந்து நடக்குது. த்ரெட் டாட் ஸ்லீப் கால் ஆகும்போது என்ன நடக்கும்னா இந்த மெயின் த்ரெட் வந்து இந்த இடத்துல பிளாக் ஆயிரும். ஸோ மெயின் த்ரெட் வந்து பிளாக் ஆகிட்டுனா நம்மளால் ஃபர்தராக வந்து எந்த ஒரு ஆக்ஷனையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால விண்டோவை வந்து நம்ம மூவ் பண்ண முடியல. அதே மாதிரி ஷோ மெசேஜையோ இல்லைன்னா எந்த ஒரு பட்டனையும் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண முடியல. ஆனால் இந்த அசிங்க்ரனஸ் மெத்தடில் இந்த லைன் வரும்போது என்ன ஆகும்னா அவைட் இந்த பர்டிகுலர் லைனை வந்து பாஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த அவைட் இன்னொன்று என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமை ஃபர்தராக ரன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். இந்த ஒரு ரீசனால தான் என்னன்னா நான் அசிங்க்ரனஸை வந்து நான் கிளிக் பண்ணும் போச்சுல அசிங்க்ரனஸ் வந்து 10 செகண்ட் வரைக்கும் ரன் ஆகும். அந்த கேப்ல என்னால் வந்து விண்டோவை வந்து மூவ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி ஷோ மெசேஜையும் வந்து என்னால் கிளிக் பண்ணி அந்த மெசேஜை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் என்னன்னா ஸோ சிங்க்ரனஸை விட அசிங்க்ரனஸ் வந்து பெட்டர். இதனால என்னன்னா யூஏ த்ரெட் வந்து பிளாக் ஆகாம நம்ம வந்து ஃபர்தரா அதர் ஃபங்க்ஷனை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதுல ஐஓ ரிலேட்டடான ஆப்ரேஷன் சொல்லிட்டு இருந்தேன். ஐஓ ரிலேட்டடான ஆப்ரேஷன் என்னன்னா ஃபைல் ரீடிங், ரைட்டிங், அதுக்கப்புறம் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி கொரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் இல்லாமல் டைரக்டா வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சர்வரோ இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேரையோ வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு ஐஓ ஆப்ரேஷன். ஸோ அசிங்க்ரனஸ் வந்து பெஸ்ட்டான வே. அப்புறம் என்னன்னா சிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கில் சிபியூவை இன்டென்சிவாக யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான் பேசிக்காக அதில் ரைட் பண்ணணும். ஆனால் அதே மாதிரி ஐஓ ஆப்ரேஷன் ரிலேட்டடான இதை வந்து அசிங்க்ரனஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அசிங்க்ரனஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அசிங்க்ரனஸில் வந்து காமனாக வந்து டெவலப்பர் வந்து சில மிஸ்டேக்கை விடுவாங்க. என்னன்னா இந்த பட்டனில் நம்ம வந்து அசிங்க்ரனஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா மெத்தடை வந்து அது ரிட்டர்ன் டைப் முன்னாடி வந்து அசிங்க்ரனஸ் சொல்லி ஒரு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவைட்டிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுக்கும் வந்து பேசிக்காக என்ன ஒரு மீனிங்னா இந்த அசிங்க்ரனஸ் மென்ஷன் பண்ணிக்கிறதுனால கம்பைலருக்கு என்ன தெரியும்னா ஓகே இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் மெத்தட் அப்படின்னு தெரியும். அசிங்க்ரனஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணதுனால அவைட்டிங்கிற ஒரு ஐடென்டிஃபையரை நம்ம வந்து உள்ள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெமோ உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கோடிங் நான் மாடிஃபை
மாடிஃபை பண்ணியிருக்கேன். அசிங்க்ரனஸ் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் மெத்தடில். அதே மாதிரி await டாஸ்க் டாட் டிலே 1000 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து ஹலோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து அசிங்க்ரனஸ் அந்த await நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடைய ரிட்டர்ன் டைப்பை வந்து இந்த டாஸ்க், அதுக்கப்புறம் அதோட டைப். இப்போ இதை நான் வந்து இந்த இடத்துல நான் கால் பண்ணியிருக்கேன். இப்போ கால் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா டாட் போட்டு ரிசல்ட் போட்டிருக்கேன். பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா await யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் await யூஸ் பண்ணாமல் டாட் ரிசல்ட் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா awaitingகிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா அதோட மெத்தட் வந்து அசிங்க்ரனஸ் மெத்தடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம await வந்து அதில் யூஸ் பண்ணணும். ஸோ சிங்க்ரனஸ் மெத்தடில் நம்ம ஒரு அசிங்க்ரனஸ் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது டாட் போட்டு ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரிசல்ட் வந்து என்னன்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் ரன் ஆகிட்டு அதோட ரிசல்ட் ஹலோ வந்து இங்கே அவுட்புட்டில் வரும். இந்த ப்ரோக்ராமை பார்த்தா நார்மலாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா இது ஒரு சிங்க்ரனஸ் மெத்தட். ஸோ அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். இந்த லைன் வரும்போது என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் அசிங்க்ரனஸ் மெத்தடை வந்து கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேசிக்காக வந்து சிங்க்ரனஸ் மெத்தடில் உங்களுக்கு வந்து பிளாக் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் த்ரெட் பிளாக் ஆயிட்டு, அதே மாதிரி இந்த மெத்தடையும் கால் ஆயிட்டு. ஸோ இந்த மெத்தட் கால் ஆனதுனால ஃபர்தராக உள்ள வருது. இங்கே உள்ள வரும்போது await போட்டு டாஸ்க் டாட் டிலே. பேசிக்காக await என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விடும். ஸோ இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு 1 செகண்ட் டிலே ஆன பிறகு. அதுக்கப்புறம் இந்த await என்ன பண்ணும்னா பேக் டு UI த்ரெட்டுக்கு வந்து கொண்டு வரும். UI த்ரெட் இல்லை மெயின் த்ரெட்டுக்கு கொண்டு வரும். ஸோ UI த்ரெட் அந்த மெயின் த்ரெட்டுக்கு வந்து ரெசீவ் பண்ணுற அந்த சமயத்தில் என்னன்னா இந்த பர்டிகுலர் இந்த மெயின் த்ரெட் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டு பிளாக் ஆகிட்டு. ஸோ த்ரெட்டு பிளாக் ஆனதுனால இந்த await என்ன பண்ணுன்னா இந்த த்ரெட்டு வந்து அவைலபிள் ஆகிற வரைக்கும் இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் அன்ரெஸ்பான்சிவாக அப்படி அதே ஸ்டேட்டில் இருக்கும். இந்த ஒரு ரீசன் என்னன்னா டெட்லாக்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டிசைன் தான் வந்து பேசிக்காக சில டெவலப்பர் வந்து மிஸ்டேக்கனாக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கேட்பீங்க, எதுக்கு நீங்கள் டாட் ரிசல்ட் இங்கே யூஸ் பண்ணுறீங்க, சிங்க்ரனஸ் மெத்தடில் எதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க, அசிங்க்ரனஸ் மெத்தடாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்குன்னு சில ரீசன் இருக்கு. சிங்க்ரனஸ் மெத்தட் வந்து சில கண்டிஷனுக்கு, அது அந்த என்டையர் ஒர்க் ஃப்ளோவே எப்படின்னா ஒரு சிங்க்ரனஸ் ஒர்க் ஃப்ளோவா இருக்கும், ஒரே ஒரு லைன் மட்டும் அசிங்க்ரனஸா இருக்கும். ஸோ அந்த ஒரு அசிங்க்ரனஸ்க்காக சிங்க்ரனஸ் வந்து அசிங்க்ரனஸ் மெத்தடா மாற்ற முடியாது. அந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பர் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுலன்னா வெயிட் அந்த மாதிரி அதையும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டெட்லாக் ஆயிட்டு. ஸோ இதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, டாட் கான்ஃபிகர் await ஃபால்ஸ். இந்த கான்ஃபிகர் await மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த await வந்து அந்த பர்டிகுலர் மெயின் த்ரெட் வந்து அவைலபிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீ எதில் ரன் ஆனையோ அதிலே நீ ரன் ஆகிட்டு நீ அவுட்புட்டை கொடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் சொல்லி அவுட்புட் கொடுத்துரும். ரிட்டர்ன் அவுட்புட் கொடுக்கும்போது இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் இதில் வந்துடும். இந்த ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு வந்து ஃபர்தராக இந்த லைன் வந்து பிளாக் ஆகாமல் அது இந்த லைனில் பிளாக் ஆச்சுல அது ரிலீஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகே, இதை வந்து டெட்லாக் ஆகுறது உங்களுக்கு எப்படி காமிக்கணும்னா இதை நான் எடுத்து விட்டுறேன். இப்போ அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டேன். பட் எந்த விதமான விண்டோவும் ஓப்பன் ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த லைனில் இது பிளாக் ஆகிட்டு இந்த மெத்தட் கால் ஆகும்போது இந்த மெத்தடுக்கு இங்கே வந்திருக்கும். இது 1 செகண்ட் டிலே ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவைட்டுக்கு கொடுக்கும். இந்த await என்ன பண்ணணும்னா மெயின் த்ரெட்டு எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் இந்த லைனை வந்து ரீச் ஆகலை. ஓகே, இப்போ நான் அப்போதே சொன்னேன் அந்த கான்ஃபிகர் இதை வந்து நான் இப்போ எனேபிள் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ரிசீவ்ட் ஹலோ. ஓகே கொடுத்தனா எனக்கு விண்டோஸ் ஷோ ஆகுது. பேசிக்காக வந்து டெட்லாக்கோட ஒரே சிம்பிளான ஒரு மீனிங் என்னென்னா இதான், 2 திங்ஸ் ஒரு ரிசோர்ஸுக்காக வெயிட் பண்ணுறது. அப்படி வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டெட்லாக் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி அசிங்க்ரனஸ் await வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். இது ஒரு இஷ்யூஸ். அதே மாதிரி என்னென்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இங்கே கால் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இதில் ஏதாட்டும் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து டாஸ்க் டாட் டிலே போட்டிருக்கேன். ஆனால் இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது IO ஆப்ரேஷன் இல்லை டேட்டா பேஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா சப்போஸ் இதில் எதுவும் எரர் வருதுன்னா உங்களுக்கு வந்து இங்கே வாய்ட் போட்டதுனால சில எக்ஸப்ஷனை வந்து உங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துட்டு இந்த மாதிரி டாஸ்க் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி await நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணணும்.
அதே மாதிரி என்னென்னா இந்த அசிங்கர்னஸ் அவைட்டை வந்து நீங்கள் சிபியூ ரிலேட்டடான இன்டென்சிவ், அதாவது சிபியூ மட்டுமே டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து அசிங்கர்னஸ் அவைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி டாஸ்க் டாட் ரன், இதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் மெத்தடை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹெவி ஒர்க் பண்ணுற அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் வேல்யூ டாஸ்க் வந்து அசிங்கர்னஸ் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் இருக்குது. இந்த ஒரு வேல்யூ டாஸ்க் வந்து எப்படின்னா டாஸ்க் மாதிரி தான், ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ரன் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் மட்டுமே டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மெமரி யூசேஜ் அதிகமாகும். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு ப்ரோக்ராமாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கிரமாக வந்து அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்பீடாக நடக்கணும், அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ப்ரோக்ராமோடைய பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கும். நான் அதே வந்து இந்த வேல்யூ டாஸ்க் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியல என்ன ஆகும்னா வேல்யூக்கு வந்து உங்களுக்கு வந்து மெமரியில் எந்த விதமான அலோகேஷனையும் வந்து பிடிச்சி வச்சுக்காது. ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மெமரி வந்து கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக சீக்கிரமாக வந்து ஒர்க் ஆகும். அசிங்கர்னஸ் ப்ரோக்ராமிங்கில் வந்து இன்னொரு அட்வான்ஸ் டாபிக் என்னென்னா அசிங்கர்னஸ் ஸ்ட்ரீம்னா என்னென்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வேண்டாம் இருக்குது, அதை ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இதை நான் ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு என்டையர் இதுக்குமே வந்து நான் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு செக்ஷன் முடிஞ்சுன்னா அடுத்தடுத்ததுக்கு நான் வந்து போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு பிளாக் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான அசிங்கர்னஸ் ஸ்ட்ரீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோடிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்டிங்காக ஒரு 1.5 செகண்ட் நான் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா எல்ட் ரிட்டர்ன் போட்டிருக்கு. எல்ட் ரிட்டர்ன்னா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் லைன், அதாவது எனக்கு 5 டைம் வந்து இந்த லூப் நடக்கும். 5 டைம் லூப் நடக்கும்போது எனக்காக வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு லூப்லையும் என்னென்னா எனக்கு வந்து அவுட்புட் போயிட்டே இருக்கணும். அதை டிஃபைன் பண்ணுறதுக்கான தான் இந்த எல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரன் பண்ணும்போது என்னென்னா அசிங்கர்னஸ் ஸ்ட்ரீம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இது வந்து ஒரு 1.5 செகண்ட் டிலேயில் வந்து அடுத்தடுத்ததாக வருது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்லேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். பேசிக்காக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் லைனில் வந்து முடிஞ்சிடும். ஆனால் எல்ட் ரிட்டர்ன் போடும்போது என்ன ஆகும்னா எல்ட் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் இந்த அசிங்கர்னஸ் எனேபிளில் வந்து இந்த காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அவுட்புட்டை நான் 1 by 1 அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஸோ ரிசீவர் எண்டில் என்ன பண்ணணும்னா ரிசீவ் பண்ணி நம்ம ஃபர்தராக அதை நம்ம என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து console.writeline வந்து நான் யூஸ் பண்ணி நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அசிங்கர்னஸ் ஸ்ட்ரீம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அசிங்கர்னஸ் ப்ரோக்ராமிங் பேசிக்காக என்னென்னா இதுதான். ஸோ இவ்வளோ கான்செப்டையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இதில் நான் எதையும் நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு எதுவும் டாபிக் வந்து இந்த C# ரிலேட்டடாக இந்த மாதிரி அட்வான்ஸாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பாய்.